ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த கன்வென்ஷனுடைய கடைசி நாளில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த பொங்கல் தினத்தன்று வருஷந்தோடும் நம்முடைய ஏழிவு கன்வென்ஷன் அவனுடைய கிருபையினால ஒவ்வொரு வருஷமும் தடையில்லாமல் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். பணங்களை தந்து உங்கள் ஆத்துமாக்களை வசனத்தினாலும் சரீர ஆகாரத்தினாலும் திருப்திப்படுத்திக் கொள்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவாராக. உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற நல்ல பலன் ஆண்டவரிடத்திலிருந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உத்தாசி அனுப்பி ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆதரிப்பாராக. அல்லேலூயா. நாம் கூடி வருகிறது போதெல்லாம் தேவன் தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நம்மை நிறைக்கிறார். ஏதாவது ஒரு கவலையோடு நாம் வந்திருந்தாலும், பலவீனத்தோடு வந்திருந்தாலும் தேவன் நம்மை அப்படியே அனுப்ப விடாமல் ஏதோ ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு நல்ல சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்று மதியத்தோடு இந்த கன்வென்ஷன் கர்த்தருடைய கிருபையினாலே முடிகிறது. கடந்த 2 நாட்கள் பல விதத்தில் ஆண்டவர் பல சமயத்தில் கர்த்தர்களோடு பல விஷயங்களில் ஆண்டவர் பேசியிருப்பார். ஆமேன் சொல்லுங்க. பேசினாரா? இன்னும் என்ன செய்வார்? பேசுவார். நான் மதுரையில் ஒரு பழமையான ஒரு திருச்சபைக்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது ஒரு கூட்டம் முடிந்த உடனே ஒரு 55 வருஷம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு சகோதரர், அவர் ரயில்வேல நல்ல ஒர்க்கில் இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒருவர். அவர் சொன்னார், கர்த்தர் என்னோட பேசினார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எவ்வளோ வருஷமாக நீங்கள் வாழ்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை 55 வருஷம் வாழ்கிறோம். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். 55 வருஷம் வாழ்ந்தாலும் அன்னைக்கும் கர்த்தருக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். ஸோ அதனால நம்முடைய ஆண்டவர் பேசுகிற கர்த்தர் கல்லோ மரமோ அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்டதும் அல்ல, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஸோ இந்த ஆண்டும் என்னை அன்போடு அழைத்த அன்புக்குரிய தெய்வ மனிதர் பாஸ்டர் கிளமெண்ட் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இயேசு நாமத்தில் உள்ளத்தினாலும் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. நேரத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு வந்துடுது, அதுக்காகவே ரொம்ப நன்றி. சரியான சமயத்துக்கு டீ வந்துடுது, அதுக்காகவே ரொம்ப நன்றி. எங்களை நல்ல இடத்துல தங்க வச்சிருக்கீங்க, அதற்காகவே ரொம்ப நன்றி. இயேசு ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இப்படி நல்ல உள்ளங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இதய இட்லி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஹார்ட் இட்லி நாங்கள் திருச்சியில் தான் சாப்பிட்ருக்குறோம். குஷ்பு இட்லி சாப்பிட்ருக்குறோம். ஆனால் ஹார்ட் இட்லி இங்கே தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிடலையாப்பா? ஹார்ட் இட்லி ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ கூட ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம், அப்படிலாம் கூட இட்லி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட நல்ல உணவுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. ஒன் செகண்ட். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியான
நம்முடைய தூய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும். நான் அல்ல, தேவனே மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்ற யோசேப்பை போல நான் அல்ல, நீர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் அப்பா. இந்த ஜனத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லித்தார். வியாதியோடு இருந்தா கர்த்தர் சுகமாக்கும். பலவீன உறுப்புகள் பலன் கொள்ளட்டையா. கர்த்தருடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. 2 செஷன்ல நம் கண் முன்னாடி இருக்கிறது. 2 செஷன். முதல் செஷனில் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, 2வது செஷன்ல ஒரு கேரக்டர் உங்க கண்ணு முன்னாடி வைத்து, இந்த காலையில் ஒரு நல்ல தேவ பிரசன்னத்தோடு இந்த கூட்டங்களை நிறைவு செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. யாராகிலும் உள்ளே வர உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பெண்களுக்கு ஒரு 7 சேர் இருக்கிறது, ஆண்களுக்கு ஒரு 4 சேர் இருக்குது. ஒருவேளை நீங்க உள்ள வரணும்னு நீங்க விரும்பினால் மிக அன்போடு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். முன்பதாக அமர்ந்து கொள்ளலாம். எட்டி எட்டி பார்க்க வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீக்குங்க. சொல்லுங்க, நீக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீக்கி விடுங்கள். சொல்லுங்க, அதான் செய்தி. இப்ப சொல்லுங்க, என்னதே நீக்கி. இந்த வருஷத்தின் ஆரம்பம் நமக்கு ஜனவரி மாசம் முடிகிற வரைக்கும் நமக்கு புது வருஷம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நீக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து பதிலும் வராமல் இருக்கிறது. நான் சொல்லுகிற செய்திகளை காலையில் கொஞ்சம் கவனியுங்கள். சபைக்குரிய செய்தி, உங்களுக்குரிய செய்தி, நமக்குரிய செய்தி. ஆண்டவர் எல்லா சமயத்திலும் தேவன் நம்மோடு இந்த காலையில் பேச விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீக்க வேண்டியதை நாம் நீக்கிவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப வயிறு வலிக்குது, டாக்டர்கிட்ட போறோம். அவர் சொல்றாரு, இல்லை ஒரு சின்ன கட்டி இருக்குது, நீக்கிடுங்க. நீக்கிட்டா சுகமா இருந்துருவீங்க, வச்சுக்கிட்டா வியாதி பொறுத்துரும். அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த காலையில நம்ம நீக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு 5 காரியத்தை முதல் செஷன்ல வேகமா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டக்குன்னு நம்ம கவனிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இவ்வளவு அமைதியான ஜனங்களை திருச்சி மாநகரத்தில் எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பா, இவ்வளவு அமைதியான ஒரு ஜனங்களை எங்கு தேடினாலும் நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு அழகான ஜனங்களையும் முக்காடு போடாம கூட உட்காந்துருக்கீங்க, இவ்வளவு அழகா. இயேசுவே எங்களை காப்பாத்துங்கப்பா. ஏதோ ஒன்று நமக்குள் மறைந்திருக்கிறதுனால நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நாங்க பல இடத்துக்கு போறதுனால சில பேர் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எங்க சபைக்கு தீர்க்கதரிசிகளாம் வந்தாங்கய்யா, எழுப்பிவிட்டாங்கய்யா, இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்லாம் சொன்னாங்கய்யா, ஆனா ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன். எவ்வளவு காரியம் செய்யறோயா, ஆனா ஒண்ணுமே நடக்கல, கைகூடி வரல. காரணம் என்ன? தீர்க்க தரிசனங்கள் தப்பல்ல, தீர்க்க தரிசிகளும் தப்பல்ல. நாம் நம்மில் நீக்க வேண்டிய பல விஷயங்களை நாம் நீக்கிவிட்டாலே தீர்க்க தரிசனம் கூட தேவையில்லை. நடக்க வேண்டியது தானா என் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த பகுதியில் இந்த காலையில் நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். மணி 10:37 ரைட்டா? டீ டைம் எத்தனை மணிக்கு? 11 மணிக்கா? 11:30. ஓகே, 10:25 தான், அது ஃபாஸ்ட். ஓகே ஓகே, 11 வரைக்கும் நம்ம இந்த செய்தி நம்ம கவனிப்போம். நல்லா டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு செய்தி கவனிப்போம். 10 நிமிஷம் எடுத்துக்காங்க டீக்கு, சீக்கிரமா வந்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. டீ குடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க, குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டே இருக்காதீங்கன்னா 2ஆவது கிளாஸ் வாங்குறது, குடிச்சிட்டு வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே.
சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, சாப்பிட்டு வந்துடணும். எவ்வளோ வித்தியாசம் இருப்பாங்க தமிழில். நான் எப்போவுமே தமிழுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். 247 எழுத்துக்கள் கொண்ட நல்ல தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே போங்க, தமிழில் மாதிரி ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே நீங்கள் முடியவே முடியாது. சின்ன ஷாம்பிளாக சொல்கிறேன். இந்த வசதிங்கிறத பிரித்து எழுதுனீங்கன்னா ஒரு பெரிய சத்தியமே இருக்கு. வா பிளஸ் சதி. என்ன தீ? சதி. எதுல? வசதியில. வா பிளஸ் அசதி. ஆ பிளஸ் சதி. வசதியும் அசதியும் பெரிய சதிகள். இந்த மாதிரி தமிழ் வார்த்தையை நீங்க எங்கேயுமே போய் கேட்க முடியாது. பல மொழிகளில் எங்கேயாவது நீங்க போய் தமிழ்ல கேட்டு பாருங்க. ஒய்யார கொண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணுமாம் இருக்கு. எங்கேயாவது இப்படி நீங்க பல மொழியை கேட்டிருக்கீங்களா? நல்ல தமிழுக்காக ஆண்டவருக்கு. இதை நான் ஒரு சபையில் சொன்னேன். பழமொழியை ஒரு அம்மா வேகமாக எழுதிட்டு இருந்துச்சு. இதை எழுதி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அது ஒய்யார குண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணுமாம். கொண்டையெல்லாம் ஒய்யாரமா இருக்கும், உள்ள களைஞ்சு பாருங்க ஏகப்பட்ட பேன் கூடு இருக்கும். சத்தமா இல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எப்பவுமே ஆங்கில அறிவு இல்லை அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படுறது கிடையாது, வருத்தப்பட போறது கிடையாது. இந்த தமிழை வச்சு இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்துடலாம். கர்நாடகாவில் பிரசங்கம் பண்ண போனேன். முதல் மெசேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. 2வது மெசேஜில் வேண்டாம் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ்லையே பேச சொல்லிட்டாங்க. தமிழ்லேயே பேசின ஜனங்க அவ்வளோ அழகாக கேட்டுச்சிங்க. தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ்நாட்டை குறை சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டின் சாம்பாருக்கு மாதிரி எங்கு போனாலும் சாம்பார் கிடைக்கவே கிடையாது. ஏசு ரத்தம் ஜெயம். கொரோனா வந்து ஏன் தெரியுமா நம்மளாம் தப்பிச்சோம்? நம்ம உணவு தான் நம்மளை பெருசாக காப்பாத்துச்சு. அதனால தமிழ்நாட்டை குறை சொல்லக்கூடாது. நல்ல நாட்டுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்காருக்காக குறை சொல்லக்கூடாது. நல்ல வீட்டுக்காருக்காக ஸ்தோத்திரம். நான் மட்டும் இவரை கட்டாம அவரை கட்டியிருந்தா எப்படி இருப்ப தெரியுமா? அப்படி இருக்கக்கூடாது தான் கர்த்தர் எல்லாத்தையும் இப்படி வச்சிருக்கிறார். நல்ல மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிளைமேட்டுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதற்காக நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க பக்கத்துல நீக்கணும். சொல்லுங்க நீக்கணும். நீக்கி விடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல விஷயங்களை நாம் நீக்கிவிட்டால் தேவன் நமக்காக பல காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள கர்த்தர். 1, மனமடிவை நீக்கி விடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சத்தமாய் வாசியுங்கள். யோனா 4:6. எல்லாரும் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. யோவான் 4:6 இல்லப்பா, யோனா 4:6. யாருக்காவது உங்களுக்கு பைபிள்ல கோடு போடுற பழக்கம் இருந்தா இப்படி கோடு போடுங்க. அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்க. இன்னும் அழகான வார்த்தை. கொஞ்சம் நான் பொறுமையா பிரசங்கம் பண்றேன் ஆரம்பத்துல, ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டிய சத்தியம். கவனிங்க. அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்க. யோனாவின் மனமடிவு. யோனாவின் மனமடிவு யாருக்கு மேல மனமடிவுனா? தேவன் மேல. அப்ப நீக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல ஏதாவது மனத்தாங்கள் உங்களுக்கு யாருக்காவது இருந்தா அதை இந்த கடைசி கன்வென்ஷன்ல அதை இயேசுவின் நாமத்தில் அதை நாம் நீக்கி விட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரத்தில் விசுவாசிகள் தான், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க தான், தெய்வத்தை தேடுறவங்க தான். ஆனாலும் ஆண்டவர் மீது ஏதோ ஒரு மனமடிவு அவங்களுக்குலாம் நடக்குது, எனக்கு நடக்கல. அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது, நான் நல்லா இல்லை. அவங்களாம் பெருசா இருக்கிறாங்க, அவங்களாம் வீடு கட்டிட்டாங்க, அவங்களாம் கரெக்டான சமயத்தில் எல்லாம் நடக்குது. நானும் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், தெய்வத்தை தேடி வர்றேன். ஆனா எனக்கு மட்டும் இது நடக்கலன்னு சொல்லி தேவன் மேலேயே ஒரு மனமடிவு. ஆவியானவருடைய சத்தத்தை இந்த காலையில கேளுங்க. கர்த்தர் மீது ஏதாகிலும் மனமடிவு இருந்தா கர்த்தர் இந்த காலையில நம்ம இந்த மனமடிவிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் மேல சந்தோஷம் இல்ல, தெய்வத்தின் மீது ஒரு சந்தோஷம் நமக்கு இப்ப வர்றதில்லை. கவனிங்க, ஆண்டவர் மேல ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா கர்த்தரை சந்தோஷம் ஆராதிக்க முடியும்.
தேவன் மீது சந்தோஷமா இருந்தால் கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியும். தெய்வத்தின் மீது சந்தோஷம் இருந்தால் தானே அவருடைய ஆலயத்துக்கு வர முடியும். ஆண்டவர் மேல சந்தோஷம் இருந்தால் அவருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் மேல எங்கோ உள்ளத்தின் ஓரத்தில் ஏதோ ஒரு கசப்பு. இது எல்லாருக்குரிய செய்தி என்னால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த காலையில் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நிறைய பேருக்கு மனமடிவு. ஆண்டவர் ஆராதிக்கிற எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு பாருங்க. மனமடிவு இருக்கு பாத்தீங்களா? மனமடிவு இருக்கு பார்த்தீங்களா? பெரிய பொல்லாத ஒரு நோய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா காஞ்சிபுரத்துல ஒரு ஊழியக்காரர் 1ஆம் வேதாகம கல்லூரிக்கு எல்லாரும் படிச்சாங்க. அவரோடு வேதாகம கல்லூரி படிச்சு நிறைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சபைகள் வளர்ந்தது, ஊழியம் வளர்ந்தது, நிறைய ஆத்துமாக்கள் வந்தார்கள் எல்லாருக்கும். இவருக்கு கொஞ்சம் தான் ஆத்துமாக்கள், கொஞ்சம் தான் ஊழியம். அவங்க ஈக்குவலுக்கு இல்லை. அதனால அவங்கள போல இல்லையே, இவங்கள போல இல்லையே, இவங்கள போல வளரலையே, இந்த மாதிரி எனக்கு ஊழியம் இல்லையே, இப்படி கார் இல்லையே, இப்படி ஏங்கி 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 இருதய வாழ்வு வெடிச்சே இறந்து போனார். யாராருக்கு கர்த்தர் என்னென்ன தருணமோ அதைத்தான் ஆண்டவர் தருவார் என்பதை நீங்க மனசுல எழுதணும். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை கொடுத்தாரு. உங்களுக்கு மட்டும்தான் தருவார், வேற யாருக்கு தர மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை போய் அந்த ஊர்ல கட்டி கொடுத்துட்டாங்க, உன்னை மட்டும் தான் கட்டி கொடுப்பா, நீ தான் அங்க வாழ்வன் கர்த்தருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மேலேயே மனத்தாங்கள் நிறைய பேருக்கு, தேவன் மேலேயே மனத்தாங்கள். எத்தனை விசுவாசிகள் தெரியுமா ஆண்டவர் மேல கசப்பை வைத்துக் கொண்டே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆகவேதான் இறங்கி வந்தார் கர்த்தர். நான் உனக்கு ஒரு தலைக்கு மேல ஏன் தெரியுமா நிழல் உண்டாக்குறேன், உனக்கு மனமடிவு, உனக்கு எரிச்சல் இருந்தா கூட நான் உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆனாலும் நீ மனமடிவில் பாருங்க. எல்லா புஸ்தகம் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். யோனா புஸ்தகம் பாருங்க, கண்டினியூட்டியா இருக்காது. நீ எரிச்சலா இருப்பியா? ஆமா, நான் மரணம் பரிந்து எரிச்சலா இருப்பேன். அத்தோட கர்த்தர் பேசுறத நிறுத்திக்கிட்டாரு. சத்தியம் புரிஞ்சு ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் யோனாவோடு பேசுகிறதை நிறுத்தி கொண்டார். காரணம் அவ்வளவுதான். அவன் மனமணிவோடயே வாழ விரும்புறான். நிறைய பேர் தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனமடிவு. ஆவியானவர் செய்தியை தரார்னா இந்த மனமடிவுக்கு உட்பட்டவர்கள் யாராகிலும் இந்த கூட்டத்திலும் ஆன்லைன்ல இருந்தா கர்த்தர்களை விடுதலையாக்கி சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் இந்த காலை செஷன்ல ஆண்டவரை நிரப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, மனமடிவு உண்மையில யாருக்கு வந்திருக்குன்னு கேட்டா யோபுக்கு வந்திருக்கும் இல்லையா? அட்டி மேல அட்டி. அம்மாவா இல்லையா? மனைவியை தவிர்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஏன் தெரியல. மனைவி மட்டும் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் சுரண்டிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்தா சோத்திரம் சொல்ற நாவு எடுத்துட்டா சோத்திரம் சொல்ல தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா ஆமென் ஆமென், ரயில் வேலை அப்பா வேலை கிடைச்சா ஆமென், போச்சு போமேன் போமேன் போச்சு. வந்தோன்னு இருதயம் பூரிக்குது. ரொம்ப நாளா காத்திருந்து இந்த இடம் வரணும் இடம் வரணும் இடம் வரணும். இடத்த ஆண்டு எனக்கு தங்கா தோத்திரப்பா தோத்திரப்பா. போச்சுனா கண்ணுக்கு கர்த்தருக்கு கண்ணு இல்லையா? ஆராதிக்கிறவனுக்கு தெரியாதா? இவ்வளவு வருஷமா பின்பற்ற தெரியாதா? எல்லா பொங்கல் கன்வென்ஷன் நான் காணிக்க தரேன் கர்த்தருக்கு தெரியாதா? நீங்க அமைதியா இருந்தாலும் இதுதான் சத்தியம். ஓ குருவி மூளையை வச்சுக்கிட்டு கர்த்தரை நீ பேசலாமா? என்ன மூளை இருக்கு உனக்கு? ஆட்டு மூளை கூட வறுத்து சாப்பிடலாம், ஓ மூளைய பார்க்கவே முடியாது. ரவுண்டு மூளையை வச்சுக்கிட்டு அவரை போயிட்டு சில பேர் வித்தியாசமா கேள்வி வைப்பாங்க. உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒன்ன மாதிரி முட்டாள அடிக்கிறதுக்கு ஒரு கம்ப சீவிட்டு இருந்தார். அறிவீனமானவர்கள், தேவனையே கேள்வி கேட்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்கப்பட்ட வஸ்து உண்டாக்கப்பட்டதை பார்த்து கேட்கலாமா? சொல்லுங்க.
அவ்வளவு துணிச்சு அவங்களுக்கு. ஏன் ஆண்டவரே, எதனால் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே, எத்தனை தடவை ஆண்டவரே. அவரு அமைதியா இருப்பார். நீ என்னாலும் சொல்லிட்டு போயிட்டே இரு. உனக்கு ஜெபம் வந்து ஒரு மனப்பாடம் ஒப்பிச்சிட்டியா போயிட்டே இரு. ஓ 2 1 2 2 2 2 2 4 4 2 6 6 2 8 8 8 ஆமென் போமேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. எத்தனை விசுவாசிகள் உண்மையா மனம் தொட்டு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த கசப்பும் இல்லாமல் என் தேவனை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம், வந்தாலும் ஸ்தோத்திரம், வராவிட்டாலும் ஸ்தோத்திரம், அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகள் எத்தனை பேர்? அத்தனை பேர் தான் ஆண்டவருக்கு என்றைக்கும் பிரியமானவர்கள். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எது வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, போனாலும் சரி. நிறைய பேர் ஏன் சபைக்கு போற மாட்டேங்கிறாங்க? சபையை விட்டு ஏன் நிக்கிறாங்க? அவங்க நினைச்சது நடக்கல. 2 வாரம் தான் ஒரு அம்மா எங்க சபைக்கு வந்தாங்க. அந்த சிஸ்டர் பேர் அமுதா. யாராவது அமுதா இருந்தா கோச்சிக்காதீங்க, சாரி சொல்லிடணும். ஒன்லி 2 வீக்ஸ் ஒரு ஜெப குறிப்போட வந்தாங்க. நாங்க ஒரு வாரம் வந்த உடனே கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் காலாண்டு புதிய ஏற்பாடு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். 2 வாரம் வந்தாங்க, ஒரு வாரம் வந்தாங்க. 4வது வாரம் வரும்போது காலண்டர் எல்லாம் கழட்டிட்டு வந்துட்டாங்க. புதிய ஏற்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. 500 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு அந்த அம்மா சொன்னாங்க, என் பேர்ல எங்கேயாவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா அழிச்சிருங்க. நான் எதுக்கு எழுத போறேன்? இல்லை நீங்க அழிச்சிருங்க, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் சரி ஏதோ பரவாயில்ல, நமக்கு 500 ரூபா வந்துச்சு, சோத்திரம் அழிச்சிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் திடீர்னு அந்த ஃபுல் பீட் மேல கேலண்டரை போய் பார்த்தா ஆணியோட போயிட்டு வந்திருக்கு அந்த அம்மா. ஆணி என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல. ஒரு 3 வாரம் அது சரியான ஜெப குறிப்பும் இல்ல. அந்த ஜெப குறிப்பு நிறைவேறின உடனே ஆண்டவர் இல்ல, கர்த்தர் இல்ல, தெய்வம் இல்ல. ஒருத்தனுக்கு சொந்த வாழ்க்கையில அடி. உங்களுக்கு தெரியுமா யோபு எப்படி தெரியுமா அவங்க திசை திருப்பினாங்க? யாராவது எனக்கு எடுத்து வசன வாசிக்க பார்க்கலாம். யோபுல அவனை கர்த்தர் மேல மனமடி உண்டாக்குறதுக்கு எப்படி திசை திருப்பினாங்க பாருங்க. அந்த 1 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து. எல்லாரும் கவனிங்க, அக்கினி எங்க இருந்து விழுந்துச்சா? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து விழுந்துச்சா? வானத்திலிருந்து. என்ன சொல்றான் தெரியுமா? அக்கினி மட்டும் இல்ல, என்ன அக்கினி அதுக்கு முன்னாடி? சத்தமா சொல்லுங்க, என்ன அக்கினி? பாருங்கம்மா ப்ளீஸ், என்ன அக்கினிங்கம்மா? ஐயா என்ன அக்கினிங்க? அதாவது யோபே வானத்திலிருந்து அக்கினி விழுந்துருச்சுங்கிறது வேற. தேவனுடைய அக்கினி விழுந்துருச்சுன்னா ஆண்டவரை குறிச்சு ஒரு தவறான ஒப்பீனியன் யாருக்குள்ள வரும்? யோபுக்குள்ள வரும். சாதாரணமான அக்கினி அளிக்கல, தேவனுடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. அப்படி சொல்லி கர்த்தர் மேல ஒரு மனமடிவை பிசாசு கொண்டு வந்தாலும், தேவனுடைய அக்கினியே வானத்திலிருந்து வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சுவேன். எப்படி தெரியுமா? நடக்காதவைகளை சொல்லி காட்டுவான். அம்மாவா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு சரியான சமயத்துல கல்யாணம் இருக்கு, சர்ச்சைக்கு போறியே, ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிச்சா காட்டுவான். இது வரைக்கும் இந்த பிள்ளை உசுரோடு இருந்திருக்கு, அதை சொல்லவே மாட்டான். நல்லா படிச்சிருக்கேன், அதை சொல்லவே மாட்டான். நீங்களே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னா அப்ப அவன் எப்படி சொல்லுவான்? இதுவரைக்கும் ஜீவனை சுவாசத்தையும் தேவன் கொடுத்து பாதுகாத்தாரே, அதை நினைப்பூட்டவே மாட்டான். நடக்கல, உனக்கு நடக்கலையே. கடனோட தான் வந்த, இன்னும் கடன் அடைபடலையே. வியாதியோடு தான் வந்த, வியாதி இன்னும் தீரலை. என்னைக்குமே பிசாசு நடக்காதவைகளை சொல்லி காட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடுவதில் அவன் கை தேர்ந்தவன். ஆகவே தானே 14 நிருபங்களை எழுதின பவுலுக்கு ஒரு பயம். ஐயோ, கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று மனது கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய தெய்வீக உண்மைகளை பிசாசு இருதயத்திலிருந்து பிடுங்குறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல் இருக்கிற மனத்தாங்களை முதலாவது நீக்கி விடுங்க. தெய்வத்தின் மீது கோபத்தை வச்சுட்டு எப்படி நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடியும், அவருக்கு ஊழியம் செய்ய முடியும்? அது ஒரு நடைபெணமான வாழ்க்கை. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கட்டாயமாக இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்க, இந்த காலையில தேவன் மீது உனக்கு கசப்பு, என்ன ஆண்டவர் குட்டையா படக்க வச்சுட்டாரு. குட்டையா பொறுக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? சரு எங்கேயாவது ஓடிடலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன குண்டா பிறக்க வச்சிட்டார். நல்லது, உங்களை சீக்கிரம் திருட தூக்கிட்டு போக முடியாது, காப்பாத்திடுவார் கர்த்தர். எல்லா தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதத்தில் என் தெய்வம் குறைத்து மதிப்பிடவே கூடாது. அதுதான் நான் கர்த்தரை நேசிக்கிற விதம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே பேரான குமாரன் தான், செல்ல மகன் தான் இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். பிலாத்து அவனை பார்த்து கேட்பாரு, இயேசுவை பார்த்து கேட்பாரு, இத்தனை குற்றச்சாட்டுகளை உன் மேல வைக்கிறாங்களே, நீ இன்னும் பேச மாட்டியா? நான் ஆண்டவர் மேலேயோ பிதாவின் மேலே எந்த மனத்தாங்கள் எனக்கு கிடையாது. காரணம், நான் வரணும், அடிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கப்படணும், கல்லர்கள் கீழே ஒப்பு கொடுக்கப்படணும், உள்ள வைக்கப்படணும், 3ஆம் நாளை உயிர் தெழணும், பரமேறணும், முழு ஜனத்தின் பாவத்துக்காக என் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவனுடைய திட்டம் தான் என் மேல் இருக்கு. தவிர அதுக்கு என்ன முழுமையா ஒப்பு கொடுத்தார் இயேசு. ஆவியானவர் சிலரோடு ரொம்ப திட்டமா பேசுறத நான் பலிபடுத்துறத உணர்றேன். உனக்கு கர்த்தர் மேல கோபம், ஆண்டவர் மேல ஒரு பெரிய மனமடிவு, நீ கேட்டது நடக்கல, துன்மார்க்கர்கள் செழித்திருக்கிறாங்கள பார்த்து மனமடிவு, அவங்க நல்லா இருக்கிறாங்கள பார்த்து மனமடிவு. கர்த்தர் சொல்றாரு, அதை பத்தி யோசிக்காத. என்னைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இன்னொருவரை பார்க்க கூடாது, உங்களை அழைத்தவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உருப்படியா வாழ முடியும். பிரிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் பிரிக்க வேண்டிய நபரை பிரிக்க வேண்டிய சமயத்தில் பிரிக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய நோக்கத்துக்காக, தேவ தரிசனத்துக்காக கர்த்தர் பிரிச்சுக்கிட்டே இருப்பார். சில பேர்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்பாங்க. நீயும் நானும் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலுமே, அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. நம்ம குரூப்பாவே இருப்போம். குரூப்பா இருக்காதீங்க, குரூப்ல குண்டு வச்சிருவார் கர்த்தர். ஐக்கியமா இருக்கிறது வேற, குரூப்பா இருக்கிறது வேற. ஆமீன் சொல்லுங்க. நான் என்னைக்குமே எல்லா இடத்துலையும் இந்த சம்பவத்தை சொல்வேன். நீங்க பேதுரும் யோவானையும் படிச்சு பாருங்க பைபிள்ல. பழைய ஏற்பாட்டில் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட். யாரு? யோனத்தானும் தாவீதும். என்னையா? புதிய ஏற்பாட்டில் ரொம்ப திக் ஃப்ரெண்டு யோவானும் பேதுருவோம். இவங்க 2 பேர்த்த நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அற்புதத்தில் ஒன்னா இருப்பான், ஓடுறத உயிர்த்தல பார்க்கறத ஒன்னா இருப்பான், ஒரு சப்பானியை எந்திரிக்கிறதுல ஒன்னா இருப்பான், அர்ப்பணிக்கிறதுல ஒன்னா இருப்பான், அழைப்பில கூட ஒன்னா இருப்பான். 2 பேரும் அப்படி ஒண்ணுக்கு ஒன்னாதான் இருப்பாங்க. இயேசுநாதர் காத்துக்கிட்டே வந்தாரு. யோவான் கடைசி அதிகாரத்தில் செக் வச்சார். யோனா, சீமோனே, என்ன ஆண்டவரே என்னை நேசிக்கிறியா? ஆமா. ஓகே. மீண்டும், என்னை நேசிக்கிறாயா? ஆமா. ஆட்டுக்குட்டிகளுமே, என்ன நேசிப்பாயா? நான் உம்மை நேசிக்க என்பதை நீர் அறிவீர். அப்படியா? ஆடுகளமே. இத்தோட போயிருக்கலாம்ல. அவன் அப்படியே மெதுவா வந்து, அதாவது என் மேல எந்த ரிமார்க்கும் இல்லை, என் மேலேயாவது ரிமார்க் இருக்குது, அவன் மேலேயாவது ரிமார்க்கே இல்லை. யார் மேல? யோவான் மேல ரிமார்க் இருக்கிற ஏம நானே ஆடுகளை மேய்க்கணும்னா இந்த ரிமார்க்கே இல்லாம ஒருத்தருக்கான யோவான், அவன் காரியம் என்ன? சில பேர் அப்படித்தான். அவங்க எங்க போறாங்க? அவங்களுக்கு என்ன டியூட்டி? அவங்க என்ன போறாங்க? இவங்க என்ன செய்யறாங்க? அப்ப ஆண்டு சொன்னாரு, அழகா பதில் சொல்லம்ல, கோமா, நான் வர்ற வரைக்கும் இவன் உயிரோடு இருக்கு, எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? திருநெல்வேலி பாஷையில் சொன்ன, உன் துருத்திய நீ ஊதுன்னு அர்த்தம். உன் வேலையை நீயே, நான் வர்ற வரைக்கும் உனக்கு இருந்தா என்ன? நீ வந்து சபைகளை கட்டும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா அவை வந்து பத்மத்தீவில் எனக்காக வெளிப்படுத்த வேண்டிய சொல்ல வேண்டியவன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 2 பேர்த்தையும் டிட்டோவா ஆக்கியிருந்தா, இப்ப பேதுருவை பத்மத்தீவுக்கு அனுப்பியிருந்தா, அந்த எண்ணெய் சட்டியில அவனை தூக்கி போட்டிருந்தா, அறியேன் இயேசுவை அறியேன், எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு தெரியாது, டே குத்தாதரா, டே வலிக்குதுரா, டேய் யாராவது எனக்கு தெரியாத தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சவன் இவன். ஆனா யோவான் அப்படி கிடையாது, மாறுபல சாஞ்சவன்.
அவருக்காக எதையும் செய்வான். வட சட்டியில போட்டு வதக்கனா கூட அந்த வெளிப்படுத்தல கர்த்தர் அவனுக்கு சொல்லி தருவாரு. அதை அழகா சபைகளுக்கு தருவான். ஆகவே தான் யாரை எங்க எப்படி வைக்கணும் கர்த்தருக்கு தெரியும். அதனால அவங்கள அப்படி வச்சிருப்பாங்க. யாரையோ பார்த்து உங்க லைஃபை சூடு போட்டு ஆண்டவர் மேல மனமடி வாக்காதீங்க. கர்த்தர் என்னை இந்த இடத்தில் இந்த நிலைமையில் வச்சிருப்பதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாடகை வீட்டில் வாழ்றீங்களாமா? சோத்திரம் பண்ணுங்கம்மா. இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாமா? சோத்திரம் பண்ணுங்க ஐயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை இல்லையா? சோத்திரம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகலையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதன் காலத்தில் அப்பா அம்மா நேர்த்தியா செய்யறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நேர்த்தியா செய்து முடிப்பார். காற்றையும் காண மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன். உன் வாழ்க்கை என்கிற வாய்க்கால்கள் தேவனால் நிரப்பப்படும் இயேசுவின் நாமத்தில். சடுதியாய் ஒரு இடி முழக்கு உண்டானது போல சடுதியாய் சில அற்புதங்களை கர்த்தர் எனக்காக வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பார். தேவன் மீது இருக்கிற மன மடிவுகளை நீக்கிவிடுங்கள். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்துச்சுன்னு சொன்னா கூட நோ 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 நோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சில உலக நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர் தேடி போனியே, என்னத்தை கண்ட, என்னத்தை கண்ட, என்ன பார்த்தியா? நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். இதை காணத்தான் சர்ச்சைக்கு போனேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை காணத்தான் சர்ச்சைக்கு போனேன். நிறைய நேரத்தில் நம்முடைய நண்பர்கள், சிநேகிதர்கள் நாம் உயர்த்தப்படாமல் ஆசீர்வதிக்கப்படாமல் ஏதோ ஒரு இடத்துல சூழ்நிலை இருக்கும் போது எல்லாரும் பார்த்து கேட்பாங்க, தேடி போன என்னாச்சு? அதன் மத்தியிலே சொல்லணும், என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு உதவி செய்வார், இந்த மதிலை தாண்டும்படி செய்வார். என் தெய்வத்தை ஒரு நாள் நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். கர்த்தர் மீது இருக்கிற கோபங்கள் இந்த நல்ல பகலில் அப்படி ஐஸ் கட்டி போல கரையட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த முதல் செஷனில் அர்ப்பணிக்கும் போது அவர் முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதிக்கணும். தேவன் மீது மனமடி இருந்தா எப்படி அதிகாலை ஜெபம் வரும்? தேவன் மீது மனமடி இருந்தா எப்படி கர்த்தரை உண்மையா தேடுவோம்? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவன் மீது இருக்கிற மனமடிவை நீக்கணும். இரண்டாவது சக மனிதர்கள் மீது இருக்கிற மனமடிவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தால சொல்லுங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாதையை சொல்லுங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதட்டுல சொன்னீங்களா, உள்ளத்துல சொன்னீங்களா? உள்ளத்துல சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப சாப்பாடு பரிமாறுறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். எல்லாத்துக்கும் மட்டன் பீஸ் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைக்கல, என்ன செய்வீங்க? கர்த்தருக்கு ஏன் பிரதர் அவங்களுக்கு மட்டும் போட்டீங்க, என்னைக்கு போடல? பீஸ் கிடைக்கலனா கூட நான் பீஸ்ஃபுல்லா போறேன் பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். ஒரு ஆமேன் சொல்வீங்களா? பிரதர் சிஸ்டர், இருதயத்துக்குள்ளிருந்து ஒரு கசப்பு வேறு கொள்ளக்கூடாது. மறக்கணும், மன்னிக்கணும், தாண்டி போகணும். உள்ளுக்குள்ளேயே தேங்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வியாதி முத்திரும். இந்த குறிப்புக்கு நிச்சயம் ஆமேன் வருவது என்பது சாதாரணமானதல்ல. ஏன்னா இதெல்லாம் தொட முடியாத பகுதியில் தொட்டுட்டு இருக்கேன் நான். சட்டளவா வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆளுங்க உட்கார்ந்துருக்கு. நான் என்னத்துக்கு? என்னத்துக்கு அவங்ககிட்டலாம் பேசணும்? பரிசேயன் வீட்டில் இயேசுநாதரை சாப்பிட ஒருத்தர் கூப்பிடுறான். பரிசேயன் உட்கார்றாரே போய். பரிசேயனுக்கு வேலையே குறை கண்டுபிடிக்கிறதா. பிரதர், நம்மளை குறை கண்டுபிடிச்சாலும் அந்த ஆளுகளை நேசிக்கணும். நாங்களாம் சபை ஊழியம் செய்யறோம் பார்த்தீங்களா, முன்னாடியே உட்காந்துருக்கு, எங்களை குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லம்பாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆரம்பத்தில் ஒல்லியா இருந்தப்ப கொஞ்சம் குண்டாயிட்டு ஆகும்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு தெரியலம்பாங்க, கண்ணு நல்லா தான் தெரியும் ஆனால் தெரியலம்பாங்க, எங்களை கண்டுக்கவே இல்லம்பாங்க. நிறைய முதிர்ந்த விசுவாசிகளுக்கு என்னைக்கு நான் சொல்லுவேன், முதிர்ந்த விசுவாசிகள் எப்பவுமே நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது.
எங்க வீட்டுக்கு ஜெபிக்க வர மாட்டேங்கிறாரு. இப்போ வந்தவங்களத்தான் அவருக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அவங்களத்தான் அவருக்கு பெருசா தெரியணும். ஏன்னா நீங்களும் ஒரு காலத்துல புதுசா வந்திருக்கும் போது உங்களைத்தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களை நீங்க ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லெவலுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? வளர்ந்துட்டீங்க. 3 பேரை ஆண்டவர் சந்திச்சாராம். 3 பேரை கண்ணீரோட 3 பெண்கள் போனாங்களா. ஒரு பெண்ணு போய் ரொம்ப கண்ணீர் விட்டாலாம். அழாத, கவலைப்படாத, என்ன இயேசுநாதர் மார்பிள் அணைச்சிட்டு தட்டி கொடுத்துட்டே இருந்தாலாம். 2வது ஒருத்தி பார்த்தாலாம், இவளையே நெஞ்சில சாய்க்கிறானா, என்ன இன்னும் நல்லா கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ அழுதுகிட்டு போனாலாம். அவரு அழாத அப்படின்னு போயிட்டாராம். 3வது ஒருத்தி அவளை தான் அப்படி என்னோட சொல்ல முடியாது, என்ன கட்டி பிடிச்சி தழுவாராம். அவர் அழுதுட்டே இருந்தாலாம் அப்படின்னு போயிட்டாராம். இந்த 2களும் போய் சண்டை போடுச்சான். ஆண்டவரே, என்ன அவளை மட்டும் கட்டி பிடிச்சிங்க, நெஞ்சில சாச்சிங்க, மார்பிள தடை விட்டீங்க, அவளை அழாதண்டு போயிட்டீங்க. அவ சின்ன பிள்ளை, இப்பதான் வந்திருக்கிறானா, தடவனா தான் அவ தாமனி ஆடுவா. நீ வளர்ந்துட்ட, அழாதன்னு சொன்னாலே நீ புரிஞ்சுக்குவ. நீ அதை விட வளர்ந்துட்ட அப்படின்னாலே என்ன நீ புரிஞ்சுக்குவேன்னு சொன்னாராம். சில பேர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆரம்ப காலமாலேயே எங்க வீட்டுக்காரர் என்ன கண்டுக்கவே முடியும். 15 வருஷம் கண்டுக்கிட்டார்ல. இந்த பெண்களுக்கு வீட்டில் இருக்கும் போதுலாம் புருஷன் மேல பாசம் இருக்காது. கல்யாண வீட்டுக்கு போன மாமா கையை உள்ள உடங்க மாமா, வாங்க மாமா, அவன் நினைப்பான் இது என்னடா ஒரு தினுஷா இருக்கு. ஏன்னா இவங்க ஐக்கியமா இருக்கிறத எல்லாருமே பார்க்கணுமா. உங்க இதுக்கு நான் என்ன பேசுறதுன்னே தெரியல எனக்கு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, மூத்த விசுவாசிங்களா, ஏன் நான் உங்களை கடினமா பேசுறோம்னா அந்த கடினத்தை தாங்கும் சக்தி உங்களுக்கு இருக்குது. திட்ட நீங்க திண்டுக்கல் ஆயிட்டீங்க, வைய நீங்க வைரக்கல் ஆயிட்டீங்க. ஆனா புதுசா இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. சரிங்க சிஸ்டர், ஆமாங்க சிஸ்டர், செஞ்சுக்கலாம் சிஸ்டர், இருக்கட்டும் சிஸ்டர், ஆண்டவர் பார்த்துக்குவார் சிஸ்டர், கவலைப்படாதீங்க சிஸ்டர். இத்தனை சிஸ்டரும் போடணும், இத்தனை பிரதரும் போடணும். ஏன்? அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க. பலப்படுகிற வரைக்கும் ஒரு மேய்ப்பனுடைய அரவணைப்பு அவர்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா முதிர்ந்தவர்களுக்கு அப்படி இல்லை. சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா புடிஞ்சிடும். மனமடிவு, ஊழியர்கள் மீது மனமடிவு, விசுவாசிகள் மீது மனமடிவு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு எதுக்கு தெரியுமா வரோம்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. நல்ல வார்த்தை அந்த வார்த்தை. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி தான் இந்த சபை கூடி வருதலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். உங்களை நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், தேவ பிரசன்னத்தை வச்சு சொல்றேன். வெளியே வாருங்கள், நீக்குங்கள். மனிதன் மீது இருக்கிற மனமடிவுகளை நீக்குங்கள். மனசளவுல நீக்கு. முதல்ல அவன் எப்பேற்பட்ட துரோகம் உனக்கு செஞ்சிருந்தாலும் கிறிஸ்து மன்னிச்சது போல நீ அவர்களுக்கு மன்னிக்கணும். பிரசங்கத்தை கேட்டுட்டு அங்க போய் டீ குடிச்சிடு, அதெல்லாம் எப்படி முடியும்? குடும்பத்துல ஒரு பிரச்சனை டைம்ல போய் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த அம்மா இங்க பாருங்க பாஸ்டர் சொல்லுது, இவரு நீங்க இங்க பாருங்க பாஸ்டர், நான் சொல்றது நீங்க இங்க சொல்லி கேளுங்க பாஸ்டர், நீங்க சொல்றது கேளுங்க பாஸ்டர், நீங்க சொல்றதுக்கு. நான் 2 பக்கமும் இந்த பொம்மை மாதிரி கிட்டு ரோபோ பண்ற மாதிரி ஆடிட்டு திடீர்னு அந்த அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னுச்சு, என்னால் மறக்கவே முடியாத ஒரு வார்த்தை. இவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியணும்னா 2 வாரம் இவன் கூட போய் நீங்க வாழ்ந்து பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போய் எனக்கு 2 வாரத்துக்கு தேவையான துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு எங்க போனோம்? அவர் வீட்டுக்கு போய் அவர் எப்படி ஏதுன்னு கண்டுபிடிச்சு பிறகு நமக்கு என்ன செய்யணும்? 5 நிமிஷத்துல நீ எப்படி கோர்த்து விட்டுருச்சு பார்த்தீங்களா? நாங்க இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க ரொம்ப இதா பேசுறாங்க, இருக்கட்டும். எத்தனை மன அடிவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆளை பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறோம், மன்னிப்பை பேசுற இயேசுவை படிக்கிறோம். சிலுவையில் அறைஞ்சவன பிதாவை இவர்களுக்கு மன்னின்னு சொன்னார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்ருவை சிநேகிக்க சொன்னார். 1 மைல் தூரம் போன 2 மைல் தூரம் போனார். கேட்கிறவனுக்கு கொடுனார். இப்படிப்பட்ட தெய்வம் வாழ்றாரா வேற கருப்புசாமி உள்ள உட்கார்ந்துருக்காரான்னு தெரியல. எந்த தெய்வம் உனக்குள்ள குடி கொண்டிருக்கிறார்? மனமடிவுகளை உள்ளத்தின் ஆழத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறோமே. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு ஆவியானவர் பேச, உலகத்தான பேர் நீங்க வாழக்கூடாது. உலகம் தான் மன்னிக்க மாட்டான், மறக்க மாட்டான், பழி வாங்குவான், தீர்த்து கட்டுவான். அடுத்த சமயம் எப்போ நினைப்பா? நீங்க அப்படி கிடையாது. மன்னிக்கணும், மறக்கணும். மன்னிக்க மறக்க, மன்னிக்க மறக்க உங்க வாழ்க்கையின் தரங்களும் ஆசீர்வாதத்தின் தரங்களும் உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. மன்னிக்கணும். ஆவியானவர் சொல்றாரு மறக்கணும். இருதயத்துல கசப்பான வேர் முளைக்காதபடி இந்த ஏலிம் கன்வென்ஷன்ல வந்திருக்கிற எல்லாருக்குள்ளயும் கசப்பான வேரை கர்த்தர் நீக்குவாராக இயேசுவின் நாமத்தினால. மனிதன் மீது இருக்கிற மனமடிவுகள், நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்னத்தை கொண்டு வந்த? அது பிள்ளைக்குட்டி எடுத்து பேரெல்லாம் பேத்திலாம் எடுத்துருச்சு. இப்ப போயிட்டு என்னத்தை கொண்டு வந்த? அவளையே கொண்டு வந்திருக்கிறாளே, அதை விட என்ன வேணும்? அங்களே சில பேர்லாம் கேட்பாங்க, என்னத்தை கொண்டு வந்தா? 25 வருஷம் வளர்த்து அவளையே கொண்டு வந்திருக்கிறா. ஒரு பெண் பிள்ளை 25 வருஷம் வளர்ப்பது என்பது இந்த அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. இங்க பாருங்க, ஆளாக அவங்களே சொல்றாங்க. டெய்லி 2 பேர் வந்து வீட்டு முன்னாடி நிக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அந்த பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம். வாலிப பசங்களுக்கெல்லாம் சொல்றேன், கல்யாணம் ஆகாத இருக்கிற வாலிப பசங்க சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மைப்படுற பிள்ளைகளுக்காக உங்க வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை, உங்க குடும்பத்தை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். பெரிய பணக்காரோட போய் சம்மந்தம் பண்றதை விட நீ ஒரு நல்ல வசதியா இருந்து வசதி இல்லாத இருக்கிற ஒரு பிள்ளை, கஷ்டப்படுற ஒரு பிள்ளை, கட்டி கொடுக்க கூட கஷ்டப்படுற ஒரு பிள்ளையை பார்த்து நீ ஒரு வாக்குப்பட்டினா, ஒருவேளை அந்த குடும்பம் நன்றி நினைக்கிறதோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் உன்னை கைவிடுவாரா? நம்ம எப்போ வசதியா நம்ம ஈக்குவலுக்கு இருக்காங்களான்னு பாருங்க. ஈக்குவலுக்கு என்ன? ஈக்குவல் சீக்காளியா இருக்குது. ஈக்குவலுக்கு இருக்கா? அம்பிள் ரிக்வெஸ்ட். கஷ்டப்படுற பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க, ஏழ்மையான பிள்ளைங்க, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம செய்யறது இல்லைங்க, சத்தியை தெரிந்து நம்ம செய்யறது இல்லை. ஆனா உலகத்தான் செய்யறான். அவனுக்கு என்ன சத்தியம் இருக்கு? அவன் பகுத்தறிவு தான் நாடுறான், அவன் செய்யறான். சத்தியை தெரிஞ்ச நம்ம செய்யறது இல்லை. செய்வீர்களா? இயேசு ரத்தம் ஜெயம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் இந்த பிரசங்கத்தை பண்றேன்னா, உங்க இருதயம் முதல்ல காக்கப்படணும். வெளிப்பிரகாரமான அற்புதம் ஒரு மனுஷன் நடக்கிறத விட உள்பிரகாரமான அற்புதம் ஒரு மனுஷனுக்கு தேவை. இன்னர் ஹீலிங். மனசுல கசப்பு, வைராக்கியம், கோபம், இதனால மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்படுதே. தேவனுடைய அன்பை சிநேகிக்க முடியலையே. காட்டி கொடுக்கிறவனையே முத்தம் கொடுத்து கூப்பிட்டாருன்னா நம்ம ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பார்த்தீங்களா? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீக்குங்க மனமடிவை. நம் உள்ளத்தின் ஆழத்துள்ளே காணப்படுகிறதான அந்த மனமடிவு நீக்குங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிடிச்சவங்களுக்கு சோத்திரம், பிடிக்காதவங்கள்ட்ட அமைதியா போக கூடாது. அவங்க நேசிச்சாலும் நேசிக்காவிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தில் வாழ்க்கையில் ஆவியானவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒண்ணு, யார் மேலேயும் மனமடிவு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கசப்புகளை சேர்த்து வைக்கிறது இல்லை. சமாதான காரணர்கள் நீங்களும் நானும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவருடைய புத்தி அப்படித்தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் மெச்சூர்டான நான் அப்படி இருக்க விரும்பல. நான் இன்னும் கொஞ்சம் முன்னேற விரும்புறேன். உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட வாழ்க்கை பலரோட பேசும் சக்தி உள்ளது. என் கூட பழகுற இந்த சிஸ்டர்கிட்ட கசப்பு இருக்காது. என் கூட பழகுற இந்த ஆள்கிட்ட எந்த இது இருக்காது. அந்த திறந்த இருதயத்தை நம் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தரணும். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இல்ல பதறான் இல்ல, எதையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிதானவைகளை. அவருடைய இருதய விசாலத்தை பார்த்தீங்களா? அந்த இருதய விசாலத்தை பார்த்தீங்களா? இருதய விசாலம் தான் நமக்கு இல்லை.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மனிதன் மீதும் தேவன் மீதும் இருக்கிற மன மடிவுகளை நீக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா மேல மனமடி வச்சிருக்காதீங்க. கேட்டதை வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக மனமடி வாக்காதீங்க. அந்த பிள்ளைலாம் எப்படி வாழுது? அவனுக்கு அப்பா வேற, உனக்கு அப்பா வேற. உனக்கு அம்மா வேற, அவங்களுக்கு அம்மா வேற. உங்க சம்பாத்தி வேற, அவங்க சம்பாத்தி வேற. உங்க வருமானம் வேற, அவங்க வருமானம் வேற. உங்க வழி வேற, அவங்க வழி வேற. யாரோட ஈக்குவல் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் அவங்களுக்குன்னு தனித்தனி வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்த்தருடைய படிப்பை பார்த்தீங்களா, இந்த ரேகை எத்தனை கோடி ஜனங்க இருந்தாலும் ஒருத்தருடைய ரேகை ஒருத்தருக்கு என்ன செய்யறது இல்லையா? பொருந்துவது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தேவனை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஐயா? எவ்வளவு பெரிய கர்த்தர்! ஆமென். எவ்வளவு பெரிய உயர்வான தேவன் அவர். உங்க ரூபத்தை என்னைக்காவது பாருங்களேன். மூக்க அப்படியே மாத்தி படைச்சிருந்தா சத்தியமா பார்க்க நல்லா இருக்க மாட்டீங்க. காதை இந்த பக்கமா வச்சிருந்தா சத்தியமா ஒரு கண்ணை மட்டும் நெத்தியில வச்சிருந்தா நெற்றி கண் மாதிரி இருப்பாங்க. ஷூல தான் வைக்கணும், மனுஷனை வாழ முடியாது. அழகா நேர்த்தியா. அதனாலதான் தாவீது சொல்றான், விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். 4 பேர் கை தட்டுறாங்க ஆண்டவரே, மற்றதெல்லாம் சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க ஆண்டவரே. இயேசு ரத்தம் ஜெயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் உயர்ந்தவர். சாம்பலா இருந்த என் வாழ்க்கையை சிங்காரமாக்கினவர் நீர். உடைந்த என் வாழ்க்கைக்கு துதியின் உடையை போர்த்தினது நீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரை முளைக்க வைத்தது நீர். அற்பமா இருந்த என் வாழ்வுக்கு அற்புதமானவருக்கு நீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முகவரி இல்லாது இருந்த எனக்கு ஒரு நல்ல முகவரியை தந்தது நீர். உம் மீது எனக்கு எந்த மனக்கசப்பும் மன மடிவும் இல்லை. உம்மை முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடும் நான் உம்மை சிநேகிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, மன மடிவை நீக்கு. அத்தை மீது, அம்மா மீது, அக்கா மீது, சகோதரி மீது, தம்பி மீது, அம்மா மீது, இன்னும் எத்தனை மீது இருக்கோ அத்தனை மீதும் இருக்கிற எல்லா மன மடிவுகளும் இந்த கடைசி கன்வென்ஷன்ல கர்த்தர் அதையெல்லாம் நீக்கிவிட கர்த்தர் உதவி செய்வாரா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. வேண்டாம், பாட மாட்டேன். ஏன்னா சில பேர் நம்ம பாடின அது இன்ட்ரோல் டைம் நினைச்சு எந்திரிச்சிருதுங்க. அதனால நம்ம பாடுறதே இல்லை. இப்ப நான் ஏன் பாடுறது இல்லைன்னா, இடையில நம்ம ஒரு 2 லைன் பாடுவோமா, பாடும்போது அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோல் டைம் மாதிரி டைன் 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 பெல் அடிச்ச மாதிரி அவங்க போயிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அதனால பாட வேண்டாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மீதும் கசப்பு எனக்கு இல்லப்பா. அப்ப நம்ம நீக்க வேண்டிய ஒன்று மனமடிவு. இந்த உலகத்திலேயே அல்லது வேதாகமத்திலேயே யாருக்குமே செய்யாத ஒரு ஊழியத்தை யோனாவுக்கு கர்த்தர் செஞ்சார். அதுதான் மனமடிவுக்கு அவனை நீங்களாக்கினார். இன்னைக்கு கூட கர்த்தர் அந்த ஊழியத்தை தான் அவங்க எல்லாருக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார், எனக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார். உன்னை கர்த்தர் நீங்களாக்கணும். அந்த மனமடிவுக்கு, மனசுல விரக்தி, மனசுல போராட்டம், மனத்துல பயங்கரமான யுத்தம் உனக்குள்ள இருக்குது. சந்தேகத்தின் ஆவி, பொல்லாத ஆவி, மனைவியை சந்தேகப்படுற பொல்லாத ஆவி, புருஷனை சந்தேகப்படுற பொல்லாத ஆவி. வீட்டுக்கார சந்தேகப்படாதீங்கம்மா. உங்களாலேயே வச்சு காப்பாற்ற முடியாத, சமாளிக்க முடியாத அவரை நிச்சயமே இன்னொரு ஆளால வச்சு சமாளிக்க முடியாதுமா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் சந்தேக பேய், சந்தேகம் என்ற சரக்கு சகல இடத்துல இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகம். அதனாலே இது நான் இப்போ சத்தியமங்கலத்துக்கு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் ஒரு சிஸ்டர் வந்து ஜெபிச்சுட்டு போனாரு. ஜெபிச்சுட்டு போய் எட்டி பாருங்க பாஸ்டர். எட்டி பார்த்தா ஜெபிச்சு அடுத்து 2வது நிமிஷத்துல புருஷனுக்கு தான் போனேன். அவனை வேலை செய்யவே விடாதான். எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, வீடியோ கால்ல வா, வீடியோ கால்ல, வீடியோ கால்ல வா, வீடியோ கால்ல வா, வீடியோ கால்ல வா. எந்நேரமும் நெட் ஆன்ல தான் இருக்கணும். டக்குன்னு வீடியோ கால்ல வா. அவன் வெல்டிங் வச்சிருக்கான். அந்த பாரு வெல்டிங் வச்சிட்டு இருக்கிறேன். கேட்டா கதவா, கேட்டு ஆஃப் பண்ணிடு. பாவம் இந்த மனுஷன் உண்மையிலேயே இஞ்சி மாதிரி ஒவ்வொரு நாளும் தட்டப்பட்டுக்கிட்டே இருக்கான்.
வீடியோ கால்ல வா, வீடியோ கால்ல வா, வீடியோ கால்ல வா. அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட 1 மணி நேரம் நின்று பேசிட்டு போவான் பாஸ்டர். எடுத்து காமிப்பான. பார்த்தீங்களா பாஸ்டர் 115 வீடியோ கால். நான் வேலை செய்வா, வீடியோ கால் அட்டன் பண்ணவா? நான் என்ன பண்றது? வீடியோ கால்ல வா, அங்க இருக்க, திரும்ப இந்த பக்கம் வா, தோரியா என்ன செய்ய? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யறது? வா வீடியோ கால்ல. நான் சொன்னேன், எப்படி நான் 3 நாள் கூட்டத்தில் என்னால் இதை சமாளிக்க முடியல, எப்படி இத்தனோட சமாளிக்கிறீங்க? கிருபைதா, கிருபையே, கிருபையே, இவைகள் எல்லாம் சமாளிப்பதும் தேவ கிருபையே. அதை விட நீங்களாவது வாரத்தில் 1 நாள் தான், அந்த ஒரு மனுஷன் டெய்லி 24 மணி நேரமும் பக்கத்தில் தூங்கும் போது கையை பிடிச்சிட்டே தூங்குறது. ஓடிடுவானா? அப்படியா சந்தேகம் உனக்கு? விடுதலை ஆகுங்க. முதல்ல சந்தேக பேய். காலேஜுக்கு போயிட்டு வந்து அந்த பிள்ளை மேல சந்தேகம். எங்க போன, என்ன செஞ்ச, என்ன பண்ண, அந்த பிள்ளைய பாடா படுத்தி ஃப்ரீயா அந்த உங்க பிள்ளைய நீங்களே நம்பலனா யார் நம்புவாங்க? சத்தமா இல்லையே சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்களே நம்பலனா, இன்னைக்கு உன் பையன் ரொம்ப செல்ல நோண்டிட்டு ஒரு மாதிரி இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துல கர்த்தர் மாத்திடுவார் தெரியுமா? அப்படியே அவன் இருக்க போறான். அவன் அப்படியே இருக்க போறான். அவனுக்கு எப்படி ஒரு கல்யாணம் ஆகும்ல, நிச்சயம் மாறிடுவான். நீங்க வேணா இப்ப நீங்க ரொம்ப ஒரு மாதிரி திரியிற பசங்களை எல்லாம் மனசுல வச்சுக்காங்க. அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள பாருங்க, பால் புட்டி தூக்கிட்டு குழந்திட்டு மா 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 கோமா மா 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 கோமா மா மா மா. ஒரு காலத்துல உங்களை படுத்தின பாடு, மா ஏ மனைவிக்கு ஒரு சேர் போடுங்க. ஆமா ஆமா சிஸ்டர் தள்ளி உட்காந்துக்காங்க, வாங்க வாங்க. எப்படா மாறிட்ட? நான் எங்க மாறிட்டேன், மாத்திட்டேன். எத்தனை பேருடைய மனசுக்குள்ள மனமடிவு சபைக்குள்ளங்க சும்மா வந்து கையை உயர்த்தி ஆராய்ச்சி போறோம், பட் மனசுக்குள்ள மனமடிவுக்கு யார் மறந்து போறது? எத்தனை சந்தேகம், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், பிராக்டிகல் லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆவிக்குரிய பல விஷயங்களை கேட்க விரும்புகிறோம், பட் மனமடி விழுந்து விடுதலையாக விரும்புகிறோமா? கேன்சர் இருந்து விடுதலை ஆகிறத விட உள்ளத்தின் மனம் மடி விழுந்து விடுதலை ஆகிறது பெரிய அற்புதமே. பாபிலோன் நடுவில் இருக்கிற சியோன் குமாரத்தையே உன்னை நீ விடுவித்துக்கொள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். விடுவித்துக்கொள். எத்தனை மனமடிவு தெரியுமா வாழ்க்கையில? கர்த்தர் இந்த காலையில மனமடிவுகளை நம்மை விட்டு நீக்குவாராக இயேசுவின் நாமத்தில். இரண்டாவது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. 2 ராஜாக்கள் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கவனிச்சுட்டு டீ குடிக்க போலாம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, தம்பி கொஞ்சம் இல்ல 2 ராஜாக்கள் 5:3 பா, 5:3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, எல்லாரும் கவனிங்க, அவங்க வாசிக்கும் போது அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் எப்படி இருக்கும்? நலமாய் இருக்கும். எல்லாரும் இந்த லாஸ்ட் லைனை கவனிங்க. அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். கையை உயர்த்தி வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை கவனிங்க. அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அதுல 2ஆம் வசனம் போடுங்க. அதுலதான் ஒரு வார்த்தை இருக்கு. 2ஆம் வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் 1ஆம் வசனம். சாரி 1ஆம் வசனம் போடுங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில், நல்லா கவனிங்க, பெரிய மனுஷன். 2வது எண்ணிக்கை உள்ளவன். 3 அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ எப்படி இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். எல்லாரும் நல்லா கவனிக்கும்படி நான் இந்த 2வது பாயிண்ட்ல எல்லாரும் நம்ம டீ குடிக்க போயிடலாம். மணி என்னாவது இதுல 11:08. ஓகே, ஒரு 11:15 11:20 டீ குடிக்க போயிடலாமா? என்ன சொல்றீங்க கணம் கோட்டார் அவர்களே? ஓகே, கொஞ்சம் கவனிப்போம்.
ஒரு பெரிய, நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இன்னைக்கு காலையில் நிறைய விஷயங்களை பேசுவார். செய்தி முழுசா கேளுங்க. பெரிய ராஜாவே, அவன பைபிள் சொல்றது, மகா பராக்கிரமசாலியோ அவன், ஆனால் அவன் குஷ்டரோகி. பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகி தீட்டுப்பட்டவன், கத்த வேண்டியவன், ஊருக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வரக்கூடாதபடி தனியா இருக்க வேண்டியவன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அரசாங்க மருத்துவமனைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, உணர்ச்சியற்ற தேமல் தொழுநோயாக இருக்கலாம் என்று எழுதி போட்டிருப்பார்கள் அரசு மருத்துவமனைகளில். மகா பராக்கிரமசாலி தான், ஆனா அவனுக்கு ஒரு குஷ்டம். இப்ப இந்த குஷ்டத்தை அவன் நீக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் நீக்கணும் தெரியுமா? நீ பராக்கிரமசாலியா இருக்கிற. உன்னை பின்னாடி வந்து ஒருத்தன் எவனாவது கத்தி எடுத்து குத்துனா கூட உனக்கு உணர்வே இருக்காது. இப்ப நீ இந்த குஷ்டரோகத்தையே ராஜாவோடு இருக்க போறியா? அல்ல, சமாரியா கிட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா உணர்ச்சி இல்லாத இருக்கிற, உணர்வு இல்லாத இருக்கிற இந்த சரீரம் சுகமாகும்னு சொன்னான். போறான், கீழ்படுகிறான், தண்ணியில மூழ்கிறான், எழும்புறான். அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. குஷ்டரோகியா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உணர்வு இல்லை. சிறு பிள்ளையின் மாம்சம் பார்த்துறீங்களா? சின்ன ஊசி போட்டா கூட கத்தும், கிள்ளிட்ட கூட கத்தும். ஆண்டவர் சொன்னாரு, உன் குஷ்டரோகியின் மாம்சம் நீங்கணும்னா, நீ சிறு பிள்ளை மூலம் ஆகணும்னா இந்த குஷ்டரோகம் மாறணும். நம்ம இன்னைக்கு ரெண்டாவது ஒரு காரியத்தை நீக்கணும். என்ன தெரியுமா? உணர்வற்ற வாழ்க்கையை நீக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கேளுங்க, உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கைப்பிடிச்சு கேளுங்க, உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சர்ச்சை முடிஞ்சு உங்க செருப்பு நீங்க போட்டு போறீங்கல்ல, அது கூட நல்ல உணர்வு தான். ஆமே. சாப்பாடுகளை வீணாக்காம சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அது கூட நல்ல உணர்வு தான். குடிநீரை வீணாக்காம செலவு பண்றீங்க பாத்தீங்களா, அது கூட ஒரு. நீங்க உங்களுக்கு தெரியுமா, கடைசி நாட்களில் மனுஷனுக்கு ஒண்ணு குறைஞ்சிக்கிட்டே வருது, உணர்வு. ஒரு காலத்தில் எங்கேயாவது விபத்தாகிட்டா காப்பாற்றுவார்கள், இப்பொழுது வீடியோ எடுக்கிறார்கள். என்ன இல்லை, கடைசி காலத்துல மனுஷனுக்கு அந்த உணர்வே எல்லாம் போயிருது. இந்த கடைசி நாள் கூட்டத்துல நம்ம கர்த்தர் உணர்வு உள்ளவங்களா மாற்றணும். கேளுங்க, இந்த வருஷத்துல இது நம்முடைய ஜெபமா மாறும். இந்த கன்வென்ஷன்ல, ஆண்டவரே என்ன ஒரு உணர்வு உள்ளவனா மாத்துங்க ஆண்டவரே. நான் ஒரு எமோஷனலாவே வாழ்றதை விட நான் ஒரு உணர்வுள்ளவனா கர்த்தர் என்ன மாத்திருங்கப்பா. நான் உணர்வில்லாத ஒரு கூட்டத்தையும் உணர்வில்லாத ஒரு தனி மனிதனை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பைபிள்ல. பட் அதுக்கு முன்னாடி தங்கச்சி, தம்பி, அண்ணன், அம்மா, ஐயா, வயதில் மூத்தவர்களே, பெரியவர்களே, இந்த வருஷத்திலிருந்து எனக்கு நமக்கு என்ன இருக்குதோ தெரியல, ஒரு நல்ல உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. அழகா தாவீதை ஜெபிக்கிறான், எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். நூற்றுக்கணக்கான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் உணர்வை குறிச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணனா நான் இன்னொரு பிரசங்கம் 2வது செஷன்ல பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. ஆனா நமக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இன்னைக்கு செய்ய விரும்புகிறார். என்ன ஊழியத்தை தெரியுமா செய்ய விரும்புகிறார்? ஒரு உணர்வு. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று வாலிபர்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், உன் செல்போன்ல தேவையில்லாத ஆப்பெல்லாம் அழி, தேவையில்லாத கான்டாக்ட் எல்லாம் அழி. உன்னை என்னென்னமோ செய்து, அது வெறும் பசங்க தான், ஒரு 900 பேர் இருந்தாங்க, அது உன்னை என்னென்னமோ செய்து அதை அழிச்சிரு, உன் ஆவியானவரை பிரகாசிப்பார்னு பிரசங்கம் பண்ணி ஜெபத்தில் நடத்தும் போது அந்த மதிய செஷன்ல ஒரு 10 பசங்க ஓடி வந்தாங்க. அந்த நடத்துறவங்கிட்ட கண்ணுக்கு முன்னாடியே தேவையில்லாத கான்டாக்ட், தேவையில்லாத ஆப்பு, அசிங்கமான காரியத்தை எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் அழிச்சார்கள்.
கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு போன உடனே இன்னொரு நாள் பார்த்துக்கான்னு தள்ளி போடல, அப்பொழுதே அவர்கள் உணர்ந்தார்கள். பல தடவை வசனங்களை கேட்டு 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 கூட நம்முடைய இருதயத்துல எண்ணத்துல உணர்வுங்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஞானவான்கள் கர்த்தரின் கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன் பூமியில் இருக்கிற ஒருவனை பணக்காரன் உண்டோ என்றோ, பெரிய ஆள் என்றோ, உயர்ந்த சமுதாயத்தில் பிறந்தவன் என்றோ அல்ல, உணர்வுள்ளவன் உண்டோ என்று இன்னமும் கர்த்தர் ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் என்ன ஒரு உணர்வுள்ளவனா மாற்றக்கூடாது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கொடுக்கறதுல, ஊழியம் செய்கிறதுல, மற்ற காரியத்துல பகிர்ந்து கொள்கிறதுல, ஆண்டவரே நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனா அல்ல, ஆண்டவரே என்ன கர்த்தர் ஒரு உணர்வுள்ளவனா மாத்துங்கப்பா. அதுதான் நம்முடைய ஜெபம். சத்தமா அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், ஆமா எனக்கு அந்த குறிப்பிட்ட விஷயத்துல உணர்வு இல்லை. எந்த விஷயத்துல உணர்வு மழுங்கி போயிருக்குதோ அதை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் எனக்கு உணர்வை தருவாராக. கடந்த வருஷத்திலே உணர்விழுந்த பல விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே என்னை உணர்வுள்ளவனா கர்த்தர் மாற்றுவாராக. ஓகே, எல்லாரும் பைபிளை என்னாகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க பார்க்கலாம். டக்குன்னு எடுங்க. 25 அதிகாரம் 204. Thank you. ஒண்ணாம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல், எல்லாரும் வசனம் கவனிங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். நல்லா கவனிக்கணும், தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. நான் ரொம்ப பொறுமையான இந்த செய்தி சொல்லணும். உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருதுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, உங்களுக்குள்ள ஏதாவது தங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அதை விரட்டுங்க. தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிகளுக்கு சிலருக்கு கிருபை இருக்கும், முழிச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் உள்ளம் தூங்கிடும், ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்காது. சத்தியத்தை நல்லா கவனிங்க. ஆடுகளுக்கு ஒரு பெரிய வேலையே நல்லா மேயணும். எதுல மேயணும்? பசும்புல் மேய்ச்சல்ல, வசனத்துல நல்லா என்ன செய்யணும்? மேயணும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சித்தீம் 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 கருப்பான நாட்கள். சீனாய் மலையில தங்கி இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தேவன், சித்தி மலைக்கு வந்த பிறகு பாவம். கவனிங்க, சீனாய் மலையில தேவ பிரசன்னம், சித்தி மலையில பாவ பிரசன்னம். சீனாய் மலையில மோசே, சித்தி மலையில மோசே இல்ல. என்ன செய்ய தொடங்குகிறார்கள்? வேசித்தனம் பண்ண தொடங்குகிறார்கள். உணர்வற்ற ஒரு இஸ்ரவேலர்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஜனங்களுக்கு நீங்க சொல்லுங்க, எவ்வளவு உணர்வுள்ள தெரியுமா? நீங்க யாரு? ஒரு இஸ்ரவேலன். யாரு? தேவனால் வழிநடத்தப்பட்டவன். நீங்க யாரு? மேகஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்டவங்க. நீங்க யாரு? 10 வாதைகளை தாண்டி கர்த்தரை அற்புதமா நடத்தி கொண்டு வந்தார். நான் யாரு? கர்த்தர் எனக்காக கடலை 2ஆ பிளந்தார். நான் யாரு? எனக்காக என்னை மேய்க்க, என்னை ரட்சிக்க ஒரு மோசே என்கிற ரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். ஆமாவா இல்லையா? இவ்வளவு நன்மைகள் மிகுந்திருக்க, இவ்வளவு அற்புதங்கள் மிகுந்திருக்க, இதையெல்லாம் மணர்ந்து உணர்வில்லாமல் ஒருவன் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா பைபிள்ல? இது கூட சகிச்சுக்கலாம், பரவாயில்லன்னு சொல்லலாம். இதை விட மிக மோசமான ஒண்ணு அதே அதிகாரத்தில் இருக்கு. 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் என்ன செஞ்சாங்க? ஆசரிப்பு கூடார வாசல்ல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அழுது கொண்டு. எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிங்கய்யா ப்ளீஸ், நல்லா கவனிங்கய்யா. ஆசரிப்பு கூடார வாசல்ல எல்லாரும், ஆண்டவரே இப்படி தப்பு செஞ்சிட்டாங்களே, ஜனங்கள் உணர்வற்று போச்சே, உணர்வு இருக்க வேண்டிய ஜனங்களுக்கு உணர்வு மழுங்கி போச்சே அப்படின்னு எல்லாரும் அழுது கொண்டிருக்கும் போது ஒரு உணர்வில்லாத ஒருவன் அங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அவன் பேரு சிம்பி. அவன் பேர் என்னது? இன்பமானவன் அர்த்தம். அவன் தப்பு பண்ண பிள்ளை பேரு கஸ்பி. ஒரு அல்லையிலே சொல்றீங்களா?
நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. அழுது கொண்டு நிற்கையில், சூழ்நிலை எப்படி இருக்கு? அழுது கொண்டு நிற்கையில், ஐயோ இங்க இப்படிதான், இப்படி பிரச்சனையில தானே ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டான். அழுது கொண்டு நிற்கும் போது இவனுக்கு உணர்வே இல்லை. ஏவன் எக்கெடு கெட்டு போனா என்ன, நம்ம செய்யறத செய்வான். அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, நம்ம வழக்கம் மாதிரி தூங்குவான். அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இதே பொழப்புதான், இதே காரியம்தான். அந்த மாதிரி இப்படி யோசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில மோசே அழுதுட்டு போடான். அவருக்கு அதே வேலை தான். அவர் அழுது போறான். நான் என் இன்பங்களை தீர்த்து கொள்ள, சுகங்களை அனுபவிக்க ஒரு மீதியான ஸ்திரியை கூட்டு போனா பாருங்க. உணர்வுள்ள ஒருத்தன் அங்க இருந்தான். சபையில இப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? உணர்வே இருக்காது, ஆனா உணர்வும் இருக்கும். ஒருத்தன் எழும்புனான் பாருங்க, எடுத்தான் பாருங்க, ஈட்டிய குத்துனான் பாருங்க. அவன் நினைச்சான், ஏண்டா இவ்வளவு பேர் அழுதுகிட்டு இருக்கும் போது உனக்கு உணர்வு இல்லாம மறுபடியும் பாவம் செய்ய தோணல, இப்ப நம்ம வயிற்றுல சொருகிற சொருவுல உனக்கு வராத உணர்வெல்லாம் வரப்போது இழுத்தான் பாருங்க ஒரு சொருவு. ஆண்டவர் பார்த்தாரு, அந்த பிணகாசை கூப்பிடுங்கப்பா. அவன் என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சிட்டானா? சொல்லுங்க, கொலை செஞ்சிட்டானா? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது எத்தனாவது கட்டளை? அத்தனாவது கட்டளை. ஏன்னா நீங்க யோசிச்சு சொல்றதுல எனக்கு பிரசங்க முடிஞ்சிடும். அத்தனாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாய். அப்ப இவன் 10 கட்டளையில ஒன்னு என்ன செஞ்சிட்டான்? என்ன சொல்லி என்ன செஞ்சிட்டான்? மீறிட்டானா? அடி விலகணும்ல, ஆசைப்பட்டான். அவனுக்கு பாருங்க, அவனை கூப்பிட்டு அவனுக்கு தண்டனை இல்ல, ஆச்சரியப்பட்டான். பரவாயில்லடா, உணர்வில்லாத ஒருத்தனை குத்துனி இல்லடா, வாடா உனக்கு ஒரு ஆச்சரியப்பட்டான். எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டாலும் நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நான் சும்மா கையை மட்டும் தான் ஆட்டினேன். எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை விதமா பிரசங்கம் பண்ணாலும், எருசலேமை பார்த்து இயேசு கூப்பிட்டார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை எத்தனை தரமோ கூட்டி சேர்க்க பார்த்தேன், உனக்கு மனசு இல்லாம போச்சே. தம்பி முடிய ஒழுங்கா வெட்டணும் தம்பி, உணர்வே இருக்க, காஞ்சூரி மாதிரி இருக்கும். ஒரு சபையில ஒரு பையனை ஜெபிச்சு தலையில கை வச்சா வக்க புல்லு மேல வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி அவன் தலைக்கு என்ன தேய்க்கினா 1 லிட்டர் ஊத்தணும். 1 லிட்டர் அர்ப்பணித்தே ஆண்டு சொல்றார். முதல்ல முடிய ஒழுங்கா கத்தருக்கு அர்ப்பணி. இதுக்கெல்லாம் ஆமேன் வராது, இருந்துட்டு போட்டு. நான் எப்பவுமே என் பிரசங்கத்துக்கு கைத்தட்டல்கள் மட்டும் மதிப்பல்ல, அமைதியா இருக்கிறது கூட ஏதோ ஒன்று கத்தர் கிரியை செய்ய நினைச்சுக்கிட வேண்டாம். சபைக்கு வர்றவனுடைய மண்டை எப்படி இருக்கணும்? உலகத்தை நம்மளை பார்க்கும்போது சற்று எப்படி இருக்கணும், உடை எப்படி இருக்கணும், நடை எப்படி இருக்கணும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல அம்மாவும் மகளும் நடந்து போனா அம்மா எது மக எதுன்னு தெரியும். ஆமாங்களா? ஆமாங்களா? ஒரு காலத்துல அம்மாவும் மகளும் நடந்து போனா அம்மா எது மக எதுன்னு, இப்ப அம்மா எதுன்னு தெரியல, மக எதுன்னு தெரியல, ரெண்டும் ஒண்ணு போலயே இருக்குது. இதுவும் ஹை ஹீல்ஸ், அதுவும் ஹை ஹீல்ஸ், இதுவும் சூப்பர் வாஷ்மல், அதுவும் சூப்பர் வாஷ்மல். அவன் லெட்டரை பிள்ளை கொடுக்கும்போது அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுறான். வித்தியாசமே. நீங்க கவனிக்கிறீங்களா? பெரியவங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமாம்மா, நான் மாநகராட்சிகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன். பெரிய பெரிய ஊர்களுக்கு சிட்டி சர்ச்சுன்னு சொல்லுவாங்களே, ஐடி கம்பெனி வேலை செய்வோம், அப்படி பயங்கரமா. நான் ஜெபிக்க வரும்போது யார் இவங்கன்னு கேட்டுட்டு தான் ஜெபிப்பேன். இது அக்காவா தங்கச்சியா? அவங்களுக்கு இல்ல, அது என் பொண்ணா. ஆச்சரியப்பட்டேன். ஒரு காலத்தில் அப்படி நடந்து போனா அம்மா இவங்க அம்மா, இவங்க அம்மா, இவங்க மக நரைச்சிருக்கோம், இது கருப்பா இருக்கும். 60 வயசுல நரைக்க மாட்டேங்குது. என்ன மூலிகை சாப்பிடுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள
நம்மளை பார்த்தீங்களா, நம்மளை அறியாமலே உலகத்துக்கு நம்ம ஒரு சாட்சிகள்ங்கிறத மறந்துட்டோம். பார்த்தீங்களா, உணர்வே இல்லை. பிரகாஷ் ஏன் தெரியுமா ஆசாரியப்பட்டான்? பரவாயில்லடா, குத்துனாலும் பரவாயில்ல, இவனால நீ குத்தத்தாண்டா செய்யணும். அழுது நிற்கிறான், கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம. கன்வென்ஷன் நடக்குது, மேல போய் செலவு நோண்டிட்டு இருந்தா உணர்வு இல்லை தானே? சொல்லுங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு லட்சம், 3.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணு பாசையா சொல்றாரு. 3.5 லட்ச ரூபாய எவ்வளவு வேலைகளை செலவு பண்ணலாம். ஆனா அதை விட இந்த ஆத்துமாக்களை கட்டுறது தானே. இவ்வளவு செலவு பண்ணி நீ செஞ்சுட்டு இருந்தா, நீ செலவு நோண்டிட்டு இருந்தா, எங்கேயாவது போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆகவேதான் வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்களுக்கு உணர்வில்லாது இருந்துச்சு. பைபிள் அப்படிதான் இருக்கு வசனம். மழை வந்து அவங்களுக்கு வாரிக்கொண்டு போக மட்டும் என்ன இல்லைங்க. இதே உணர்வோடு நம்ம இப்போ டீ குடிக்க போகிறோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் டீ குடிச்சிட்டு மறுபடியும் வரப்போகிறோம். நேற்று நான் விட்ட பிரசங்கத்தை எல்லாம் இன்னைக்கு நான் பண்ணி முடிச்சு தான் போவேன். இயேசுவின் நாமத்தினால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நிற்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணலாமா? கலைஞ்சிடாதீங்க. ஒரு சின்ன ஜெபம் தான். கலைஞ்ச இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து நல்ல கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறி. கை உயர்த்தி கூட நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 10:40 இப்படியாய் கூட சொல்லுது, மார்த்தாள் தன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னது போல
இயேசுவை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் நாம் நிலைக்க நல்ல உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல இந்த கால நேரத்துக்காய் கூட தூத்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்கப்பட்ட வசனத்திற்கு முன்பாய் ஒரு விசை எங்களை தாழ்த்துகிறோம். உணர்வுள்ள இருதயத்தை மாத்திரமல்ல, உம்மோடு சேர்ந்து நாங்கள் பழுகவும் பெருகவும் எல்லா காரியங்களையும் வேரூன்றி நிற்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேகமா மேலே போயிடுங்க. வயதானவர்களுக்கு மாத்திரம்தான் கீழே இருக்கு. நீங்க ஏன் இப்படி நடந்து போகணும்னா, கொஞ்சம் காலுக்கும் எக்ஸசைஸு, அது நடந்து போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்றதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் நடந்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கீழே யாரும் இருந்துடாதீங்க. வயதான 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க தான், அவங்க மாத்திரம்தான் கீழே இருக்கும். வேகமாக போயிடுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை வர சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும். அவங்கள்ட்ட சொல்லி கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள அந்த டீமை அழைச்சிட்டு வந்துடுங்க. யாராவது ஒருத்தர் சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர் ரோசிமா, நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்க அவங்க.